நேர்களே வணக்கம். நாம் இப்போது வீடு கட்ட வாங்கக்கூடாத மனை பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் மனை வாங்க செல்லும்போது அதில் எந்த மனை வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது என்று பார்த்து நாம் வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று நமது முன்னோர்கள் சொன்னதற்கு இணங்க நாம் இடம் வாங்கும்போது நல்லதொரு இடத்தை வாங்கி நல்லதொரு வீட்டை கட்டி வாழ்ந்தால் நாம் சிறப்பாக வாழலாம். ஆகையால் நாம் இடம் தேர்ந்தெடுக்கும் போது 4 பக்கமும் நேராக இல்லாமல் காணப்படும் மனை சுமாரான பலன்களை தரும். அதேபோல் விசிறியை போல் வளைந்த மனைகள் வளர்ச்சியை குறைக்கும். மிக குறைந்த அகலமும் மிக நீளமும் உடைய கோல் போன்ற மனை கடும் விளைவுகளை உண்டாக்கும். இரு பக்கமும் பெரிய மனைகளின் இடையில் உள்ள சிறிய மனையை நாம் வாங்கக்கூடாது. 4 பக்கமும் தெரு வரக்கூடிய மனைகளையும் வாங்கக்கூடாது. வட்ட வடிவ மனையையும் பல முனைகளையும் உடைய மனையும் நமக்கு ஆகாது. ஒரு பக்கம் மட்டும் நீண்டு தோற்றமுடைய மனையையும் பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். அதேபோல் கோயில்கள், மடங்கள், சத்திரங்கள், சுடுகாடுகள் சம்பந்தப்பட்டிருந்தால் கவனம் செலுத்தி தக்க ஆலோசனைக்கு பிறகே நாம் மனைகளை வாங்க வேண்டும். ஆகையால் நாம் மனை வாங்கும்போது மனையை பற்றி நன்கு தெரிந்தவரை அழைத்து சென்று, அல்லது உங்களுக்கு தெரிந்திருந்தால் பிரச்சனை இல்லை, அதை பார்த்து அந்த மனையை எப்படி வாங்க வேண்டும், அதை எப்படி சரி செய்ய வேண்டும், ஒருவேளை அந்த மனையை வாங்கிவிட்டால் அதை எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தெரிந்த நபரை அழைத்து கொண்டு நீங்கள் அந்த மனையை வாங்கி நீங்கள் வீடு கட்டி சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். மனையை வாங்கிவிட்டு பின்பு அதை சரி செய்வது என்பது நமக்கு இடப்பற்றாக்குறையை ஏற்படுத்தி விடும். ஆகையால் மனை வாங்கும்போதே அதை பற்றி நன்கு தெரிந்தவரை அழைத்து கொண்டு நீங்கள் மனை வாங்கினால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.